ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நம்மளுடைய ஆதார் நம்பர் நமக்கு தெரியாத பட்சத்தில் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இதில் ஏதாவது ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி ஆதார் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ஆதார் ஆணையமான யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே 12 இலக்கத்தில் ஒரு ஆதார் நம்பரை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஆதார் நம்பர் இந்திய குடிமக்களான அனைவருக்குமே ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆதார் நம்பர் தெரியாத பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்தி ஆன்லைனில் ஆதார் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். ஆதார் நம்பர் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணி ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் தெரியாத பட்சத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிட்ரீவ் இஐடி ஆதார் நம்பர் எஸ்ஐடி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர், ரெண்டாவதாக என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர். ஸோ நீங்கள் எந்த நம்பரை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த நம்பரை இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் பை டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்டர் நேம், உங்களுடைய பெயர் ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்குதோ சேம் ஆஸ் இட் இஸ் இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா லெட்டர்ஸ், இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யுவர் ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. இஸ் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். அதாவது உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய ஆதார் நம்பரை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் உள்ள கேப்சா அட்ரஸை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். மை ஆதார் போர்ட்டலில் என்னென்ன சர்வீஸ் வழங்குறாங்களோ அந்த எல்லா சர்வீஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் டவுன்லோட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ஆதாரில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸான நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் கார்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடட். ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிருச்சு. கூடவே இந்த ஆதார் பிடிஎஃப் ஃபைல் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். பாஸ்வேர்டு என்ன ஃபார்மேட்டுங்கிறதையும் எக்ஸாம்பிளில் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேமில் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர், அடுத்து உங்களுடைய இயர் ஆஃப் பர்த், இதுதான் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை பயன்படுத்தி ஆதார் நம்பரை ஆன்லைனில் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்களாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.